18ஆம் தேதி மேட்ச் முடிஞ்சு. 19ஆம் தேதி எங்களுக்கு ட்ரெயின் இல்லை. அன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு 20ஆம் தேதி விடிய காலையில் 1 மணிக்கு தான் ட்ரெயின், 1:10க்கு கங்கா காவிரி எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் ஏறதுக்காக B2ல் எங்களுக்கு RIC விழுந்துருந்துச்சு. எங்கள் 7 பேர்த்துக்கும் 4 சீட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க RICயில். சரின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் B2ட்ட. சரியான க்ரௌடு. அதாவது எப்படின்னா ஒரு 5000 பேர் அந்த இடத்துல மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே அன்ரிசர்வ்டு, டிக்கெட் எடுக்காதவங்க தான் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எப்படியாவது ஏறிடலான்ட்டு நாங்கள் உள்ள காவல்துறையிட்டலாம் ஹெல்ப் கேட்டோம். யாராவது எங்களை ஏற்றி விட்ருங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறோம், எங்களை ஏற்றி விட்ருங்கன்னு உதவி கேட்டோம். ஆனால் எல்லாருமே வந்து ஹிந்திலே பேசிட்டு நாங்கள் இங்கிலீஷில் பேசினதை கூட யாருமே புரிஞ்சுக்கலாம், அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல. அப்புறம் வேறு வழி இல்லைன்ட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். எனக்கு தெரிஞ்சு சார், எங்களை ஹிந்தி கற்றுக்கிற சொல்கிறத விட அவங்கள இங்கிலீஷ் கற்றுக்கிற சொல்லுங்கள் சார். அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அது ஏன்னா ஒரு மனிதநேயம்ன்றதே இன்னுமே இல்லை. இப்போ இந்தியாவில் எல்லாரும் இங்கிலீஷ் சொந்த தாய்மொழி பேசுகிறோம், அதுவே போதுமானது. அங்கே நாங்கள் 95% யாருமே இங்கிலீஷ் பேசவே இல்லை சார். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்க முடியும், சாலிடாக எங்களால் பேச முடியாது. ஆனால் வந்து ஆர்மி ஆஃபீஸர்லேருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே நிற்கிறாங்க, அவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. அந்த டயத்தில் 3 மணி ஆயிடுச்சு, யாரை கான்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. சரி ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம், யோசிப்போம். அதுக்கப்புறம்ட்டு விடிய காலம் 6 மணிக்கு தான் சமூக வலைதளத்தில் போட்டு மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் உடனே துணை முதல்வர் ஐயா மூலயமா துணை முதல்வர் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு STATலேருந்து நம்ம மேகநாத் IAS சார் வந்து கால் பண்ணாங்க. சிவா, என் நம்பர் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுல, நீங்கள் கூப்பிட்ருக்க வேண்டியதானேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார், மிட்-நைட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரமாட்டுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புங்க, ஏர்போர்ட் போங்க, உங்களுக்கு கை செலவுக்கு காரு புக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பணம் போடுறோன்னு சொல்லி 15,000 ரூபா பணம் போட்டு விட்டு வந்தாங்க. அந்த செலவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் வந்து உடனே டிக்கெட் எல்லாமே போட்டு விட்டாங்க. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.